ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு எமர்ஜென் ஏஷியா கப் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் மெயினாக வந்து ஆக்சுவலாக யங் டேலண்ட்ஸை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அதாவது சின்ன சின்ன டீம்ஸ் லைக் ஓமான், யூஏஇ அவங்களாம் பார்த்திங்கன்னா மெயின் டீமில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ லைக் பிக் நேஷன்ஸ், அதாவது 3 ஃபார்மேட் ஆடக்கூடிய டீம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏ டீம் தான் வந்து இங்கே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்மால் டீம்ஸ் லைக் யூஏஇ, ஓமான் இவங்களாம் வந்து அவங்களோட மெயின் டீமில் தான் வந்து இங்கே ஆடிட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து பாகிஸ்தான் ஒரு ரிவெஞ்ச் தந்தாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் மேஜராக வந்து இந்தியா வந்து எப்போவுமே பாகிஸ்தானை அடித்து ஓட விடுவாங்க. பட் இந்த தடவை ஆப்போசிட்டாக நடந்துச்சு. சிங்கிள் ஹேண்டாக வந்து பாகிஸ்தான் வந்து டாமினண்ட்டாக ஜெயிச்சிருந்தாங்க. பட் என்னதான் இவங்க ஜெயிச்சிருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து ஒன்று ரிவெஞ்ச் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் செமிஃபைனல் பார்த்திங்கன்னா இந்தியா எப்படி இருந்தாலும் ரீச் பண்ணிடுவாங்க. அதாவது ஏ குரூப்லேருந்து 2 பேர் செமிஃபைனல், பி குரூப்லேருந்து 2 பேர் செமிஃபைனல். ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் முடிப்பாங்க, செகண்ட் இந்தியா முடிப்பாங்க ஏ குரூப்பில் ஒரு மேட்ச் தோற்றதுனால. அதே மாதிரியே பி குரூப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நல்ல டீம் இருக்குது. ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அண்டு பங்களாதேஷ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எய்தர் வந்து ஸ்ரீலங்கா இல்லாட்டி ஆப்கானிஸ்தான் யாரோ ஒருத்தங்க வந்து வெளியே போவாங்க. அவங்க அடுத்த வர ஜெயிக்கிற மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ 2 பேருமே ஜெயித்தாங்கன்னா நெட் ரன் ரேட் வச்சு ஒருத்தங்க உள்ளே வருவாங்க, ஒருத்தங்க வெளியே போவாங்க. ஸோ இப்படி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ குரூப்லேருந்து அப்படியே பி குரூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் வந்து செமிஃபைனல் நடக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டாக ஒன்று செமிஃபைனல். ஸோ அதில் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல் வந்து இருக்கும். ஸோ அந்த மேட்ச் நல்ல ரிவெஞ்ச் மேட்சாக இருக்கும் இதுக்கு. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டில். பட் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 130 சம்திங் ஆட்டியே பவுல் அவுட் பண்ணிட்டாங்க. அது பண்ணது இல்லாமல் அவங்க பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஓப்பனர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஈஸியாக 80 ரன்ஸ் அவரே தனியாக ஸ்கோர் பண்ணி மேட்சை சோலோவாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 13 ஓவர்ஸ் கிட்டத்தட்டையே வந்து மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஹியூஜ் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸான வின் தான் இது பாகிஸ்தானுக்கு. ஸோ ஃபைனலுக்கு போனாங்கன்னா அந்த ரிவெஞ்ச் மேட்ச் நல்லாயிருக்கும். பிகாஸ் பாகிஸ்தான் வந்து அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க நிறையா நடுவில். ஸோ இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.